ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ரோட்டுக்கடை ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸில் கடையில் வாங்கக்கூடிய எந்த சாஸையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்பைசியாக அந்த ஃப்ரைட் ரைஸை செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். நான் காலிஃப்ளவரை அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் 4 டீஸ்பூன், கடலை மாவு 4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை வாஷ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். ஸோ குறைவாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா மசாலா காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதே போல் எல்லா பக்கங்களையும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ண ஆயிலை கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா நீல வாக்கில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு குக் ஆனால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். இப்போ நான் 150 கிராம் கேரட்டை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 கிராம் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்க்க போகிறோம். கேப்சிகம் முன்னாடியே சேர்த்தோம்னா ஓவர் குக் ஆகிடும், அது டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் காய் குக்கான பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த மசாலா காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா சேர்க்கறதுனால இன்னும் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா அந்த மசாலா கூட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகுத்தூள் எல்லா இடத்துலையும் எல்லா சாதத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோபி ஃப்ரைட் ரைஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி டேஸ்டி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.